பீகாரை விட தமிழகம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளதாக கூறிய அண்ணாமலை இதுகுறித்து தன்னுடன் நேரடியாக விவாதிக்க தயாரா என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் உளவங்கோடு பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை பால்வளத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ராமேஸ்வரம் உட்பட பல மாவட்டங்கள் பீகாரை விட பொருளாதார முன்னேற்றத்தில் பின்தங்கியுள்ளதாக அண்ணாமலை கூறியது தவறு என்று கூறினார். இது தொடர்பாக தன்னுடன் நேரடியாக விவாதிக்க அண்ணாமலை தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மனிதவள மேம்பாட்டில் பாஜக ஆளும் மாநிலங்களுடன் தமிழ்நாட்டை ஒப்பிட மத்திய பாஜக அரசுக்கு தகுதியில்லை என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். இதில் சொல்ல வேண்டியது நீதிமன்றம். ஏனென்றால் இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கையை, வேதனையை, மக்களுடைய உயிரிழப்பை கணக்கில் கொண்டு அரசு அதிகனரக வாகனங்கள் கன்னியாகுமரி வழியாக செல்வதற்கான சாலை வசதி இல்லை, எனவே அதை ரத்து செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு தடை உத்தரவு போட்டோம். அந்த தடை உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒருமுறை விதித்த நீதிமன்ற தடைக்கு எதிராக நாங்கள் மேல்முறையீடு செய்து அதற்கு நாங்கள் ஆணை பெற்றோம். மீண்டும் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இதுக்கு நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை தவிர எங்களுடைய பிரச்சனை அல்ல. அது நீதிமன்றத்தில் நாங்கள் திரும்பவும் மேல்முறையீட்டுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இன்றைக்கு இந்த வேடம் போடுகின்ற பாஜக தான் காரணம். ஏன்னா அவங்க தான் 2019 கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூழியல் பகுதி மலையோர பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் இருந்ததை குறைத்து 0 to 3 என்று ஆக்கினார்கள். ஏன்னா அவர்களும் அப்போதைய அதிமுக அரசு தான் அதுக்கு காரணம். இன்றைக்கு அதையும் நாங்கள் ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன். ஏன்னா முதல்ல அவங்க அதை பார்த்து சரி பண்ணணும்.